ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த மாடி பத்தியும் இதுல இருக்கிற செடிங்களை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடு பத்தியுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. அக்கா உங்க வீடு மாடியில இருக்கா? கீழே இருக்கிறது நீங்க உங்களோட சொந்த வீடு கிடையாதா? மேல மட்டும்தான் வாங்கியிருக்கீங்களா? பக்கத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான பதில தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள வந்து போலாம். நிறைய பேருக்கு ஆக்சுவலா எப்பவுமே வீடியோல அடிக்கடி சொல்றது என்ன கமெண்ட்லன்னு பாத்தீங்கன்னா, அக்கா உங்களோட மாடியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கு. உங்க செடிங்கெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படியெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். ஆக்சுவலா எனக்குமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு இடம். எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாடி வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டரா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாரி தான் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு எப்பவுமே பூட்டியே இருக்கு. அப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலா வந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஃப்ளாட் தான். ஃப்ளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மேல வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து வீடு வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட வீடு. அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாடி வந்து இருக்கும். இந்த மாடி வந்து காமன் மாடியா? இல்ல உங்களுக்கு மட்டுமான்னு கேட்குறீங்க. இதுக்கு மேல ஒரு மொட்டை மாடியுமே ஆக்சுவலா வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே காமன் தான். பட் நம்ம இருக்கிறதுனால இங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம். நாங்க இங்க ஆப்போசிட்லயே இருக்கிறதுனால இந்த மாடி வந்து மத்தவங்க யூஸ் பண்றத விட நம்ம ஜாஸ்தியாவே யூஸ் பண்றோம். அதுக்காக ஃபுல் டைம் மாடியிலேவா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காலைல ஒரு 7:30 வரைக்கும் இந்த பூ பறிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சும்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாரி இருக்கும். ஈவினிங் டைம்ல ஒரு 10 நிமிஷம் இந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து விடுவேன். அது எனக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். அப்படிதான் மாடி வந்து யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள தான் வந்து இருப்பேன். எப்பவாவது சில டைம் தான் மாடிக்கு வர மாரி வந்து இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு வந்து தொட்டிய பத்திலாம் நெறைய கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வந்து போலாம். ஆக்சுவலா இந்த மல்லி செடி பத்தி சொல்லணும். இது வந்து நம்ப வச்ச செடி வந்து கிடையாது. அதே மாதிரி அக்கா இந்த செடிக்கு என்ன உரம் போடுறீங்க? அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்காக எதுவும் ஸ்பெஷலாலாம் போடுறது வந்து கிடையாது. வெறும் தண்ணி மட்டும் தான் வந்து அப்பப்ப தண்ணி மட்டும் விடுவேன். அவ்வளோதான். ஆ இது வந்து நம்ம முன்னாடி இந்த வீடு வச்சிருந்தாங்கல்ல ஓனரு, அவங்க வந்து இந்த செடி வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சில பேர் கேட்கறது என்னன்னா, "அக்கா இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலா எனக்குமே வந்த புதுசுல கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நார்மலா வந்து தொட்டிலலாம் செடி வச்சு பார்த்துருக்கேன். பட் இத மாரி வந்து செடி வச்சு நான் இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து பார்த்தது வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதுல வந்து அந்த மேல் டோர் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த டோர வந்து எடுத்துட்டு, அதுல வந்து செடி வந்து வச்சிருக்காங்க. அவங்க போட்ட மண்ணு தான். அதுக்கப்புறம் மண்ணுலாம் கூட இதுல நாங்க எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஆட் பண்ணவே இல்ல. வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்துறேன். பட் இதுல இருந்து நெறைய பூ வந்து எப்பவுமே வந்து வச்சுட்டே இருக்கு. அதுவும் முக்கியமா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் அப்டின்னா, அ இதுல மல்லி வந்து ஒரு மல்லி பூத்தாலும் ரொம்ப பெருசா வந்து இருக்கும். அடிக்கடி வீடியோஸ்லயுமே உங்ககிட்ட ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஷேர் வந்து பண்ணியிருப்பேன். அடுத்தது இப்போ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கிறது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவளமல்லி. கிட்ட வந்துரு தங்கம். இந்த பவளமல்லி வந்து கண்டிப்பா சொல்லணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். இது ஃபுல்லாவே பூ தான். ஆக்சுவலா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து பறிக்கக்கூடாது, உதிர்த்து விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கீழலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து உதிர்ந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். இதுவுமே ஆக்சுவலா நம்ம வச்ச செடி இல்ல. இங்க இருக்க செடி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்ததுக்கப்புறம் வச்ச செடியெல்லாம் கிடையாது. ஏதோ 1, 2 செடி மட்டும் தான் வந்து இருக்குமே தவிர, மத்தபடி எல்லாமே நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இருந்த செடி தான். நம்ம மாடியில ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, காலியான இடம் தான் நெறைய இருக்கும். செடி வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆம் அதுவும் இப்போ வந்து இந்த பவளமல்லி பூக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்சு அப்படியே பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் லைட்டா வெளிச்சம் வரும்போது ஒரு 10 நிமிஷம் அப்படி வந்து நின்னோம் அப்படின்னாலே மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸா வந்து இருக்கும். இது ஆக்சுவலா நான் இனிமே உதுத்துட்டு ஃப்ரீ டைம் வந்து எனக்கு கிடைக்கும்ல, அப்போ வந்து இத மாலையா கோர்த்து முருகருக்கோ, இல்ல ஏதாவது ஒரு சாமிக்கோ கண்டிப்பா வந்து போட்டுருவேன். இதுலயுமே வந்து பாருங்க மல்லி வந்து பூத்திருக்கு. ஆக்சுவலா மல்லி வந்து பாத்தீங்கன்னா, இதுல நெறைய மொட்டு வந்து வைக்கிது. இந்த செடி ஆல்மோஸ்ட் நம்ம கட் பண்ணி வேற விட்டுருந்தோம். பட் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, இது நல்லா துளுத்து வந்து வருது. அதே மாதிரி நெறைய உரம்லாம் வந்து போடுங்க அப்படியெல்லாம் வந்து சொல்றீங்க. பட் நானுமே அத ஃபாலோ பண்ணணும் அப்படிதான் வந்து நெனைக்கிறேன். மேபி உரம்லாம் போட்டா இன்னும் இதுல நெறைய பூ வைக்கிறதுக்கு நெறைய பாசிபிள் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்டு மாடியில வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மாடியில இந்த 2 செடி தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த செடி. கண்டிப்பா இத பத்தி சொல்லணும். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்த வாங்கிட்டு வரல. எங்க வீட்டு வாசல்ல வந்து ஊர்ல கோயம்புத்தூர்ல வெளியில இருந்த செடியில வந்து ஒரு சின்ன இது மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க.
இது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 50-100 பூக்கிட்டே வந்து பூத்திருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது இந்த மாதிரி 4 பூ 5 பூவாவது கண்டிப்பா வந்து பூக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஆல்ரெடி கேசவர்த்தினி பூ வந்து இருந்துச்சு. அது வந்து டெய்லி தண்ணி ஊத்தணும் போல இருக்கு. நான் எங்கேயாவது வெளில போறேன், ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால என்ன பெருசா தண்ணி வந்து விட முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து வாடி போச்சு. எங்க மாமியார் இது சும்மா ஓரமா வந்து நட்டு வச்சுட்டு போனாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா இதுல தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு பூ வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வந்து நல்லா பூக்க வந்து ஆரம்பிச்சிரும். இப்பதான் காலையில கரெக்டா ஒரு மணி 6:10 ஆகுது. அதனால ஆஹ் அப்படியே கொஞ்சமா இப்பதான் வந்து பூ விரியவே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடியுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே தொட்டியில வந்து வைக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா தர்மாக்கோல். தர்மாக்கோல்ல தான் வந்து வச்சிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி யோசனை வந்துச்சுலாம் எனக்கு தெரியல. பட் தர்மாக்கோல் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். அடியில செங்கல்லாம் வச்சு இது வந்து வச்சிருக்காங்க. இதுல 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 பூக்குற பூவெல்லாம் வச்சுதான் சாமிக்கு நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விளக்கேத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு இன்னும் பூ வந்து பறிக்கல. ஏன் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன்ல அந்த டைம்ல ரொம்ப இருட்டா வந்து இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அந்த டைம்ல வந்து பறிக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் இதெல்லாம் மொட்டாவே வந்து இருக்குமா, அதனால வந்து பறிக்கிறது இல்ல. உங்களுக்கு இந்த பவளமல்லி பார்க்கும்போது தெரியுதான்றது தெரியல. இதுல அந்த செடியை தாண்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூவா தான் வந்திருக்கு. அவ்வளவு பூ வந்து வச்சிருக்கு. அதை தாண்டி கீழேயுமே நிறைய பூ வந்து இருக்கு. நிறைய பேர் அக்கா நைட்ல நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து போட்டு வைங்க, அப்பதான் வந்து அதுல விழும் அப்படிலாம் சொல்றீங்க. பட் நானுமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா வந்து அது உள்ளெல்லாம் விழறது இல்ல. துணி போட்டு வச்சிருக்கேன், நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா அதுல எல்லாம் வந்து விழறது கிடையாது. இந்த பூ ஆக்சுவலா கீழே விழுந்தா கூட இது சாமிக்கு வந்து வைப்பாங்க, அது விழறதுல இருந்து எடுத்துதான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அக்கா இது வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது, இது சில பேரோட வீட்டுல எல்லாம் வைப்பாங்க பட் பூக்கவே பூக்காது, உங்க வீட்டுல இவ்வளவு பூ இருக்கு அப்படியெல்லாம் வந்து அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி காலையில அப்படி எந்திரிச்சு மாடிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு மாதிரி மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு கூட முக்கியமான ரீசன் அதுதான். ஏன்னா நிறைய பேர் சொல்றது அது என்னமோ தெரியலக்கா அவங்க மாடியை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டா வந்து இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதனாலதான் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் வந்து பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆஃபீஸ் மாடி தான். அது ஆக்சுவலா இது வந்து ஆஃபீஸ். இதுல வந்து சிங்கிள் ரூம் தான் வந்து இருக்கு. அங்க வந்து ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கதவு க்ளோஸ் பண்ணி தான் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப வந்து யாரும் கிடையாது, பூட்டி தான் வந்து இருக்கு. மேல வந்து நம்பருக்கும் அவங்க மட்டும் தான், மற்றபடி வேற யாரும் மேல வந்து இல்ல. அடுத்தது வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த செடிங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்ச செடி தான். இது ஆக்சுவலா அழகுக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்க. பட் நான் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடும்போது கூடவே சேர்த்து இந்த இதுக்கெல்லாமே வந்து தண்ணி வந்து விட்டுட்டு இருக்கேன். பட் நான் வரும்போது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பழுப்பா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் வச்சிருக்கிறதுனால மோஸ்ட்லி தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டாங்க போல இருக்கு, அதனால அப்படியே வந்து இருக்கும். பட் நம்ம எல்லா செடிக்கும் தண்ணி விடும்போது இதை மட்டும் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தண்ணி வந்து வச்சிட்டு இருக்கேன். இதுவுமே கத்தாழை செடி. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க இருந்த செடி தான். இது கத்தாழை வந்து சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் என் தங்கச்சி ஒண்ணு பண்ணுவா, இந்த கத்தாழை செடி வந்து கிடைக்கவே கிடைக்காது, எங்கெங்கயோ போய் ஒடிச்சிட்டு வந்து முகத்துல வந்து அடிக்கடி போடுவா. நானுமே நினைப்பேன் இதை வந்து அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணும், முகத்துக்கு ஏதாவது போடணும் அப்படிலாம். நிஜமாவே அதுக்கெல்லாம் சத்தியமா டைமே வந்து இருக்கிறது இல்ல. அடுத்தது இந்த செம்பருத்தி செடி, இதை பத்தியுமே கண்டிப்பா வந்து சொல்லணும். சாரி, செம்பருத்தி இல்ல, மருதாணி. மருதாணி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே எங்க மாமியார் எடுத்துட்டு வந்ததுதான். நம்ம வீட்டுல கோயம்புத்தூர்ல இருந்த செடி தான். இதுவுமே எடுத்துட்டு வந்து சும்மா வந்து நட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. பட் இதுல இருந்து ஒரு 2 தடவை தான் தழை பறிச்சு கையில வந்து வச்சிருக்கேன். பட் ரொம்ப நல்லா வந்து பிடிக்கும். ஊருக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா அங்க போயிட்டு மருதாணி வந்து வைப்பேன். இது வந்து ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இங்க வந்துருப்பட்டோம். ஆக்சுவலா இது வந்து அவரோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இது ஒரு கிஃப்டா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்ரதன் என்ன பண்ணான் அப்படின்னா கீழே போட்டு அது தொட்டி வந்து உடைச்சிட்டான். அதனால வந்து இதை ஒரு செடியா தான் நான் வந்து வச்சேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்ப இது 3 செடியா இருக்கு. போன தடவை வீடியோல காட்டும் போது இது 2 செடியா தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத 3 செடியா வந்து இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அது பூக்குமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் அவரோட ஆபீஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அந்த செடி. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி அது இருக்கட்டும், அது ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை வந்து வச்சிருந்தேன். மற்றபடி இந்த செடியுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து முன்னாடியே வரும்போதே வந்து இது வந்து இருந்துச்சு. இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, நித்தியமல்லி வந்து நிறைய பூக்கும். சாயங்காலத்துல வந்து மேல போயிட்டு பறிச்சு நான் என் தலைக்கு வந்து வச்சுப்பேன்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பூ வந்து பார்த்தீங்கன்னா, மேல பூக்கிறத விட இந்த மாரி சைட்ல தான் வந்து பூக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா என்னால பறிக்கலாம் வந்து முடியாதா, அதனால அப்படியே வந்து விட்டுருவேன். ஆனா செடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஊத்துவேன். ஆ இத மாரி வந்து பண்ணிட்டுருப்பேன். என்னோட ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்ற எவ்வளோதான் ப்ரெஷர் இருந்தாலும், நான் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு, இந்த மாடியெல்லாம் கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா வந்து இருக்கும். அது இந்த மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து கண்டிப்பா சொல்லணும். இது ஆக்சுவலா வந்து நெறைய டைம்ல பாத்திரம் நெறைய சேரும்போதெல்லாம் இங்க தான் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மீன் வாஷ் பண்றதுக்கு, அதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஆ மோஸ்ட்லி மீன் வாஷ் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்றது எல்லாமே வந்து இங்க வச்சு தான் வந்து பண்ணுவேன். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் அப்பப்போ வாஷ் பண்றதுனால பெருசா பாத்திரம் வந்து சேர்றதில்ல. ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். எங்கேயாவது வெளியில போயிட்டு வரோம். இப்ப தேவேஷே கிளாஸ்க்கு போயிட்டு வரான் அப்படின்னா, இங்க வந்து கை, காலெல்லாம் கழுவிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது எங்க வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா, நெறைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாடியில உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்க ஹேண்ட் வாஷ்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி இந்த மாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே எல்லா விதத்திலயும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஹாப்பினஸ் வந்து குடுக்குது. அடுத்தது வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஆக்சுவலா தர்மாக்கோல்ல தான் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அந்த கற்பூரவள்ளி அந்த செடி தான் வச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நடுவுல அது என்ன சொல்வாங்க, சங்குப்பூ அதுவுமே வந்து பூக்கும். மாடி வந்து டெய்லியுமே வந்து நான் கிளீன் பண்ணிடுவேன். டெய்லி வந்து சும்மாவாவது பெருக்கி விடுவேன். காலையில இல்லன்னா சாயங்காலம். பட் இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்ததுனால என்னால பெருக்க முடியல. அதனால அங்கங்க குப்பை இருக்கு. டெய்லி பெருக்குனாலும் மாடியில டெய்லி குப்பை வந்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, பக்கத்துல நமக்கு இதெல்லாம் இருக்குல்ல, ம வேப்பில மரம்லாம் வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஏதாவது குப்பை வந்து விழுந்துகிட்டே தான் வந்து இருக்கும். நானும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பலாம் ஃபுல்லா பெருக்கி விட்டுட்டு, ஒரு தடவ தண்ணி வச்சு மாடி ஃபுல்லாவே வந்து அடிச்சு வந்து விட்டுருவேன். அது ரொம்ப வந்து நல்லாருக்கும். அதனால என்ன ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிற இடம் இதுதான். நெறைய பேர் இந்த மாடி பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டீங்க. அதே மாரி "ஏன்க்கா இதுக்கு பெயிண்ட் அடிக்காம இருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கலாம்ல?" அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அதுக்கான வேலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வீட்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். டேங்க் கொஞ்சம் மேல டேமேஜா இருக்கு. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஆம் இப்பதான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா எல்லாரும் இத ஷேர் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். எந்த விஷயம் பண்றதுனாலும் 5 பேரும் ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். பட் இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம் அப்டின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. இது இதுக்காக தான் சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால மோஸ்ட்லி சீக்கிரமாவே வந்து பெயிண்ட் எல்லாம் வந்து அடிச்சுருவோம். ஆ இததான் சொல்லணும்னு நெனச்சேன். அதே மாதிரி நீங்க ஷார்ட்ஸ்ல நெறைய வீடியோல வந்து பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்ம லாங் வீடியோஸ் வந்து உட்கார்ந்து வந்து எடுப்போம். கொஞ்ச நேரம் இங்க ஈவினிங் டைம்ல நானும் அவரும் உட்கார்ந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல பசங்க கொஞ்ச நேரம் மாடியில விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஆ எல்லா விஷயமும் இந்த மாடி தான். ரொம்ப ஹேப்பியான நெறைய விஷயங்கள் இங்க வந்து ஆக்சுவலா கொஞ்ச நாள் தான் வந்து ஆகுது. இருந்தாலும் யாராவது வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு பார்க்குற விஷயம், ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி வந்து ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மாரி நிம்மதியா இருக்கும்ல, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்ல, அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆமா. அதுவும் காலையில அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காரும்போது, ஒரு மாரி ரொம்ப மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். அதனால எனக்குமே இந்த மாடி ரொம்ப ஒரு புடிச்ச மாடி தான். நம்ம வீட்டுக்கு மேல தான் வந்து இருக்கு. ஏன்னா நம்மளோடது ஃபுல்லா வந்து வாங்கல. மேல மட்டும் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஆ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். இதான் நம்மளோட மாடி. எங்க வீட்டு மாடி இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேலயும் ஆக்சுவலா மாடி வந்து இருக்கு. அது பெருசா வந்து ஃபுல் காலியா தான் வந்து இருக்கும். ஆல்ரெடி அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பேன் நானு. பட் மோஸ்ட்லி மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. துணி காய வைக்கிறதுக்கு மட்டும் தான் மேல போகும். மத்தபடி பெருசா மேல போற வேலைலாம் வந்து இருக்காது. ஆ தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பர்ட்டிகுலரா இந்த மாடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. பெரிய நெறைய செடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து இருக்கிற செடிய வச்சு ஒரு மாரி என்ன சொல்றது? ஏதோ இருக்கிறத வச்சு நான் அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.